ஏங்க இப்படி காமர்ஸ் வெப்சைட் பண்ணி தரேன்னு ஒரு கிளைண்ட்டை ஏமாத்துறீங்களே, உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா? ஆமாங்க, உங்கள தாங்க கேட்குறேன். லாஸ்ட்டா ஒரு கிளைண்ட் நம்மள்ட்ட வராரு, இந்த மாரி இதாங்க பாருங்க காமர்ஸ் வச்சு நம்ம இன்னொரு இன்னொரு டெவலப்பர் பண்ணி தந்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு காமிக்கிறாரு. ஏங்க ஒரு ப்ராடக்ட்ல வாட்ஸ்அப் பட்டனை வந்து போட்டு வச்சிருக்கீங்க, கான்டாக்ட் நவுன்னு போட்டா அது காமர்ஸா? பேமெண்ட் கேட்வே இல்ல, எதுவுமே இல்ல. ஹோஸ்டிங் வந்து கிளவுட்ல பண்ண சொன்னா எங்கேயோ ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளோ ஸ்லோனஸ்ங்க வெப்சைட்ல. எப்படிங்க ஒருத்தன் வருவான் ஒரு 10ல ஒரு ஆள சேல்ஸை கன்வெர்ட் பண்றதாங்க காமர்ஸ்? அதுவுமே இல்ல. சும்மா பேருக்கு வெப்சைட் பண்ணா எல்லாமே காமர்ஸ் ஆயிருமா? இந்த சேட் ஜிபிடி கிளாடு வந்ததுலேருந்து ரொம்ப தொல்லையா போச்சுங்க. ஒரு ப்ரொஃபஷனலா வெப்சைட் பண்றவங்களுக்கும் 5000 ரூபா 10,000 வெப்சைட் பண்றவங்களுக்கும் வித்தியாசமே இல்லாம போச்சு. சும்மா எதுலயோ உள்ள கோட எடுத்துறான், 10 நிமிஷத்துல வெப்சைட் அப்படின்றான். 10 நிமிஷத்துல நீ வெப்சைட் பண்ணிட்டு உன்னால சேல் கன்வெர்ட் பண்ண முடியுமா? நான் கேட்கறேன். என்னங்க நடக்குது? கொஞ்சமாவது வந்து மனசாட்சியோட நடக்குங்க. கிளைண்ட்ட 10,000 ரூபா வாங்கியிருக்கீங்க. 10 பேர்கிட்ட என்கொயரி பண்ணிட்டு தான் உங்கள்ட்ட வர்றான். ட்ரஸ்ட் ரொம்ப முக்கியம். ட்ரஸ்ட் வந்து உடைச்சிங்கன்னா பிசினஸே பண்ண முடியாதுங்க. கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்கோங்க. இனிமேலாவது ஒரு கிளைண்ட்டுக்கு வெப்சைட் பண்ணி தராங்க, அதை படிச்சுட்டு பண்ணுங்க. அது என்னன்னு முதல் படிங்க. வெப்சைட்ல சேல் வருமா, அதோட யூஸ் என்னன்னு பாருங்க. அதுக்கப்புறம் வெப்சைட் பண்ணித்தாங்க. சும்மா எல்லாருமே நானும் பண்றேன் கிளம்பிடுறாங்க.